Hi guys, welcome to Pupare Training Academy. So guys, வந்து ஆர்மி அல்டிமேட் எபிசோட்ஸ் வெற்றிகரமா போயிட்டு இருக்கு. தொடர்ந்து ஆர்மி எக்ஸாம் எழுதக்கூடிய ராணுவ வீரர்கள் அனைவருமே இந்த ஆர்மி அல்டிமேட் பார்த்து பயனடைவீர்கள் அப்படின்னு நாங்க நம்பிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு எங்களுக்கு இருக்குன்றதை நாங்க தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா ஆர்மி வீரர்கள் இத்தனை பேர் எங்களுடைய வீடியோஸையும் பார்த்து பயனடைஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு போயிட்டு ஒரு ஹார்ட் லைன் மட்டும் நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணிட்டு போங்க. கமெண்ட்ல வந்து ஒரு ஹார்ட் ஷேப் நீங்க கொடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா ஓகே guys, எங்களுக்கு கீப் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பெருமையா வந்து எங்களுடைய அடுத்த எபிசோட்ல இன்னுமே நல்ல क्वेश्चंसலாம் உங்களுக்கு எடுத்து நாங்க வந்து கொடுக்கிறதுக்கு கடமைப்பட்டு இருக்கிறோம். ஓகேவா? சோ ஆர்மி அல்டிமேட்னுடைய எபிசோட் நம்பர் 6 இன்னைக்கு ஜெனரல் சயின்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் 20 क्वेश्चंस பத்தி தான் பார்க்க போறீங்க. ஆல்ரெடி ஜெனரல் சயின்ஸ்ல 2 எபிசோட்ஸ் போட்டுட்டு இருக்கோமே. அது மட்டும் இல்லாம ஜிகேல ஒரு 2 எபிசோட்ஸ் போயிருக்கும், ரீசனிங் ஒரு எபிசோட் போயிருக்கும். சோ இவ்வளவும் போயிட்டு இன்னைக்கு 6th எபிசோட்ல நிக்கிறோம். இந்த 6th எபிசோட்ல நீங்க பார்க்க போறது ஜெனரல் சயின்ஸ்க்கான क्वेश्चंस மட்டும் தான். சோ இந்த क्वेश्चंस கிளியர் கட்டா நாங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். நீ நோட்ஸ் எடுத்து எழுதுறதுக்கு ரெடியா இரு. நம்ம கேட்க போறதும் பார்க்க போறதும் ஒரு சில क्वेश्चंस தான். அதாவது இந்த அரை மணி நேரம் கூட இல்ல, அதுக்குள்ளதான் நாங்க எல்லா வீடியோஸுமே முடிச்சிடுறோம். சோ இத நோட்ஸ் எடுக்கிறதுல தப்பே கிடையாது. இது ரிலேட்டடா அப்பதான் நீ क्वेश्चंस சர்ச் பண்ணி அடிக்கடி அதிகமா படிக்க ஆரம்பிப்பேன்றத எங்க பக்கம் இருக்கக்கூடிய நம்பிக்கை. சோ இதுக்கு அப்புறமும் தொடர்ந்து டைமை வந்து விடாம இருக்கக்கூடிய இன்னும் ஒரு 1 or 2 hours வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாளுக்கு ரிஸ்க் எடுத்தபடி அப்பதான் நம்மளால ரிட்டர்ன் கிளியரே பண்ண முடியும். சோ அந்த கிளியர் பண்ணணும்ன்ற மோட்டிவோட இன்னைக்கு நம்மளுடைய வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம். ஜெனரல் சயின்ஸ் எபிசோட் நம்பர் 6 ஃபர்ஸ்ட் क्वेश्चनே வந்து பாத்தீங்கன்னா various non-living things such as water and temperature in a habitat is or known as அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. habitatனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோ. நம்ம வாழக்கூடிய ஒரு இடங்களை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா habitat. ஓகேவா? நம்ம இந்த பூமியில வாழறோம்னா அந்த பூமி வந்து ஒரு habitat, ஒரு வாழக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல் ஏற்ப ஒரு இடம். அந்த habitatல இருக்கக்கூடிய non-living things நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. non-living things, living thingsனா உயிருள்ள பொருள், non-living thingsனா உயிரற்ற பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தண்ணீருக்கு உயிர் இருக்கா? கிடையாது. டெம்பரேச்சருக்கு உயிர் இருக்கா? கிடையாது. தண்ணீருக்கும் உயிர் இல்ல, டெம்பரேச்சர்னா வெப்பநிலைக்கும் உயிர் இல்ல. சோ இந்த மாதிரி உயிரற்ற பொருட்கள் வாழக்கூடிய இடங்கள்ல இப்ப உயிருள்ள பொருட்கள்னு பிரிப்பாங்க, உயிரற்ற பொருட்கள்னு பிரிப்பாங்க. இப்போ ஒரு பூச்சி இருக்குன்னா அது உயிருள்ள பொருள், ஒரு மனுஷன் இருக்கானா உயிருள்ள பொருள், ஒரு சிங்கம் புலி கரடி இருக்குன்னா அதெல்லாமே உயிருள்ள பொருள். அப்ப உயிருள்ள பொருள்ன்றது வேற, உயிரற்ற பொருள்ன்றது வேற. அப்ப லிவிங் திங்ஸ்னா உயிருள்ள பொருள், நான் லிவிங் திங்ஸ்னா உயிரற்ற பொருள். அப்போ ஒரு வாழும் இடங்கள்ல உள்ள உயிரற்ற பொருட்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஏபயாட்டிக் காம்போனன்ட்ஸ். ஏபயாட்டிக், இந்த ஏ பின்னு இருக்கும், ஏபயாட்டிக். இது வந்து நான் லிவிங் திங்ஸ் சொல்றது. என்ன லிவிங் திங்ஸ்? நான் லிவிங் திங்ஸ். இதே பயாட்டிக், உயிர் உள்ள பொருள். இந்த ஏ வராது, வராம இருந்து பயாட்டிக் இருந்துச்சுன்னா அது என்ன சொல்றது? லிவிங் திங்ஸ் சொல்றது. அப்ப நான் லிவிங் திங்ஸ் சொல்றதுக்கு பேர் வந்து ஏபயாட்டிக் காம்போனன்ட்ஸ். லிவிங் திங்ஸ் பத்தி பேசுறது வந்து பயாட்டிக் காம்போனன்ட்ஸ். இந்த ரெண்டு விஷயமும் தெரியுதா? சோ அப்ப இந்த ரெண்டு விஷயமும் ஈஸியான விஷயம், உனக்கும் கிளியர் கட்டா புரிஞ்சிருக்கும். சோ நம்ம அடுத்த क्वेश्चन போலாமா? செகண்ட் क्वेश्चन, photosynthesis. Photosynthesis in the desert plants is carried out by அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. So photosynthesis அப்படினாலே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை. ஒளிச்சேர்க்கைக்கு முதல்ல எது அவசியம்? ஒரு தாவரத்துல தான் ஒளிச்சேர்க்கை நடைபெறும். அதாவது ஒரு தாவரம், ஒரு பிளான்ட் வந்து வளர ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பா போட்டோசிந்தசிஸ் தேவை, ஒளிச்சேர்க்கை தேவை. அதாவது சூரியன்ல இருந்து அந்த தாவரத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வந்து அந்த தாவரம் நேரடியா சூரியன் கிட்ட இருந்து பெற போகுது. அப்போ ஒரு ஒளிச்சேர்க்கை நடைபெறணும்னா சூரியன் இருக்கணும், தாவரத்துல தண்ணி இருக்கணும். தண்ணி வந்து இருக்கும் போதுதான் அதற்கான ஊட்டச்சத்துக்கள்லாம் வேர்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் தாவரத்தினுடைய அனைத்து பகுதிகளுக்குமே தண்டின் மூலமாக பரப்பும். அப்ப தண்டு தான் வந்து இப்படி இருக்கக்கூடிய தண்டு தான் வேர் வழியா இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சு தண்ணீர் மூலமா அனைத்து பகுதிகளுக்கும் ஒரு மரத்தினுடைய பகுதிகளுக்கு அழைத்து செல்லும். அப்போ சூரியன் கிட்ட இருந்தும் அதுக்கான போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்க்கு தாவரம் வளர்றதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் பெற்றிருக்கும். இது வந்து நார்மலா இங்க வைக்கிற செடிகளாம் நடக்கலாம். இதே டெசர்ட் பிளான்ட்ஸ், பாலைவனத்துல தண்ணி இருக்கிறதே கஷ்டம். டெசர்ட்னா என்ன? பாலைவனம். பாலைவனத்துல தண்ணி இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி வளரக்கூடிய அந்த பிளான்ட்ல எதன் மூலமாக போட்டோசிந்தசிஸ் நடைபெறுது? நம்ம சப்பாத்தி கள்ளி செடியெல்லாம் பார்த்திருப்போம், பேரிச்சம்பழம் செடி, சப்பாத்தி கள்ளி செடியெல்லாம் தான் பெரும்பாலும் வந்து பாலைவனத்துல வளரக்கூடிய மரங்களா இருக்கும். அந்த சப்பாத்தி கள்ளி பாத்தீங்கன்னா முள்ளு இருக்கும், இப்படி முள்ளா இருக்கும். ஆனா
அதுதான் அந்த பிளான்ட், அது கேக்டஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த பிளான்ட்டினுடைய இலையே. ஆனா அந்த இலையே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தடிமனா இருக்கும். இப்ப நீங்க இருக்கிற இலையை டக்குன்னு பிச்சு நாலா பிச்சு போட்டுருவேன். சப்பாத்தி கல்லுடைய இலையை பிச்ச உணர்வு உடைக்கலாம் முடியறதே கஷ்டம் இல்ல. அந்த இலையே எப்படி மாறிடும்னா தண்டு மாதிரி மாறிடுமா. அந்த இலையே வந்து தண்டு மாதிரி மாறிடும். அப்போ பாலைவனங்கள்ல போட்டோசிந்தசிஸ் எதன் மூலமா நடக்குது? யூசுவலி பை த ஸ்டெம்ஸ். அந்த இலையே தண்டு மாதிரி மாறுறதுனால அதோட ஸ்டெம்ஸ் வழியா தான் அந்த ஒளிச்சேர்க்கை, அந்த போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்குது பாலைவனங்கள். அடுத்தது மூணாவது क्वेश्चन. The process of changing of water vapor is called. எல்லாருக்குமே தெரியும். ஒரு தண்ணீரை நான் பிடிச்சு வைக்கிறேன், தண்ணி கொஞ்ச நாள்ல குறைய ஆரம்பிக்குது. ஒண்ணு நான் கொதிக்க வச்சா தண்ணி குறையும் இல்லையா? நார்மலா திரும்பி சூரிய வெளிச்சத்துல வச்சாலும் தண்ணி என்ன குறையும். ஏரிகள் வறண்டு போயின, ஆறுகள் வறண்டு போயின அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தண்ணீர்ன்றது குறையதான் செய்யும். அப்போ அந்த தண்ணீர் வந்து வேப்பர், ஆவியாய் போயிடுது. வெயில் காலம் வருது இல்ல, இப்போ அவ்வளவுதான். வெயில் காலம் வந்துருச்சுன்னா சும்மா எடுத்துட்டு போய் ஒரு டம்ளர் தண்ணி வைய, நடு மத்திய வெயில்ல கொஞ்ச நேரத்துல கம்மி ஆயிடும். ஏன்? அது வந்து ஆவியா போயிடுது. ஏன் அப்படின்னா எவாப்ரேஷன். வாட்டர் வந்து வேப்பரா போறதுக்கான முக்கியமான காரணத்தினுடைய பெயர் என்ன? எவாப்ரேஷன். அப்ப the process of changing of water vapor is called as evaporation. முக்கியமான क्वेश्चन நிறைய கேட்பாங்க. So one of the important questions சொல்லக்கூடிய what are stimuli? ஸ்டிமுலினா என்ன அப்படின்னா, முதல்ல அந்த ஸ்டிமுலி அப்படின்னாலே என்னன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அர்த்தம் தூண்டுதல். 7ஆம் அறிவு படம் பார்த்திருப்பீங்க. போதி தர்மனுடைய அந்த ஜீன் வந்து இன்னைக்கும் யார்கிட்டயாவது இருக்கும். அதை ஸ்டிமுலேட் பண்றது மூலமா இன்னைக்கு அதை மீட்டெடுக்கலாம். அப்ப ஸ்டிமுலேட்னா தூண்டி விடுறது மூலமா நம்ம அதை என்ன பண்ணலாம்? திருப்பியும் ரீகெயின் பண்ணலாம். அப்ப ஸ்டிமுலி அப்படின்னா நம்ம சரௌண்டிங்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மாற்றம், ஒரு விஷயம் நம்ம உடம்புல உடல் ரீதியா நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னா அது ஸ்டிமுலேஷன். இப்ப ஒரு சூரியன்ல இருந்து வரக்கூடிய சன்லைட் வந்து ஒரு செடியை வளர வைக்கிறதுக்கு பயன்படுதுன்னா, இத்திலூண்டு நான் விதைச்ச விதை இன்னைக்கு இவ்வளவு பெரிய மரமா வளர்ந்து நிக்குதுன்னா அது இந்த சரௌண்டிங்ஸ், சுற்றுச்சூழலில் இருந்து அது எடுத்துக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்னால அதுல பிசிக்கலா மாற்றம் ஏற்படுது. அப்ப பிசிக்கலா ஒரு மாற்றம் ஏற்படுது சுற்றுச்சூழல் மாற்றங்களால. அப்ப changes in our surroundings that makes us respond to them are called stimuli. அப்ப நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்மை மாற்றுவதற்காக பயன்படுகிறதுக்கு தான் என்னன்னு பேருன்னு சொல்லுவாங்க? ஸ்டிமுலின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏ ஆப்ஷன் தான் இதற்கான கரெக்டான ஆப்ஷன். So fifth question, earthworms breathe through. எர்த்வார்ம்ஸ்னா என்னமா? மண்புழு. மண்புழு எல்லாருக்குமே தெரியும். பிரீத்னா சுவாசிக்கிறது. அப்போ இது ஒரு பேசிக்கான क्वेश्चन. இது ரெண்டு விஷயமா கேட்பாங்க. ஒன்னு வந்து எர்த்வார்ம்ஸ் பிரீத்ஸ் த்ரூன்னு கேக்குறாங்க. சோ மண்புழு இது ரெண்டு விதமா நம்ம क्वेश्चन கேட்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு மண்புழு பத்தி கேட்கலாம், இன்னொன்னு மீன் ஃபிஷ் பத்தி கேட்கலாம். சோ ரெண்டுத்துக்குமே தெரிஞ்சு வச்சுக்கோ எதன் மூலமா சுவாசிக்குது. இப்ப மனிதர்களாகிய நாம் சுவாசிக்கிறதுக்கு நமக்கு லங்ஸ் இருக்கு. சோ நமக்கு லங்ஸ் இருக்கு. ஹியூமன் பீயிங் ஆன நமக்கு, நம்ம இல்ல நிறைய விலங்குகள் ஆகட்டும், ஒரு நிறைய விஷயங்கள் ஆகட்டும், எல்லாருக்குமே நுரையீரல்னு ஒண்ணு இருக்கு. அதன் மூலமா தான் அவங்க சுவாசிக்கிறாங்க. அப்ப சுவாசிக்கிறதுக்குன்னு ஒரு தேவையான ஒரு உறுப்பு வந்து நுரையீரல், அது எல்லாருக்குமே இருக்கு. ஆனா மண்புழுக்கும் நுரையீரல் இல்ல, மீனுக்குமே நுரையீரல் இல்ல. அப்ப நுரையீரல் இல்லாத அந்த இரண்டுமே எதன் மூலமாக சுவாசிக்கும்? இது நிறைய எக்ஸாம்ஸ்ல கேள்வியா வச்சிருக்காங்க. அப்ப எர்த்வார்ம்ஸ் வந்து எதன் மூலமா சுவாசிக்கும்னா அதோட ஸ்கின்ஸ், அதோட சதை, அந்த மண்புழு இருக்குல்ல அதோட சதை மூலமா தான் அது என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா சுவாசிக்கும், ஸ்கின் மூலமா. அப்ப மீன் கில்ஸ், செதில், ஓகேவா? கில்ஸ், செதில், செவில்னு சொல்லுவோம்ல, செதில்கள் மூலமாக மீன்கள் வந்து என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா சுவாசிக்கும், ஆழ்கடலிலும் சரி. ஓகேவா? சோ இது ரெண்டு விஷயம், இந்த ரெண்டு பேர் தான் நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. அப்போ எர்த்வார்ம் எதன் மூலமா சுவாசிக்கும்? ஸ்கின் மூலமா. மீன் எதன் மூலமா சுவாசிக்கும்? கில்ஸ். அதை தவிர்த்து எது கேட்டாலும் அதெல்லாம் எதுதான்? லங்ஸ் தான். ஓகேவா? அடுத்தது ஃபிஃப்த், the largest component of hair. hairனா காற்று, எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? காற்றில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக அதிகமாக இருக்கக்கூடிய காம்போனன்ட் எதுன்னு கேக்குறாங்க. the largest component of air. எல்லாருக்குமே தெரியும் காற்றுல நைட்ரஜன் இருக்கு, கார்பன் டை ஆக்சைடு இருக்கு, ஆக்சிஜன் இருக்கு, எல்லாமே இருக்கு. இதை தவிர்த்தும் நிறைய இருக்கு. ஆனா இது மூணு தான் காற்றில் ஓரளவுக்கு அதிகமாக பங்கு வகிக்கக்கூடியவை. அதனால இதுதான் எக்ஸாம்ல ஆப்ஷன்ல வைக்க போறாங்க. அதுல எது ரொம்ப அதிகமா இருக்கு காற்றுலன்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன். அப்ப இந்த கேள்விக்கான பதில் வந்து நைட்ரஜன். எவ்வளவு இருக்கு சார் அப்படின்றது தானே அடுத்த கேள்வியா இருக்கணும். எவ்வளவு இருக்கு சார்? கிட்டத்தட்ட 78% நைட்ரஜன் இருக்கு. 78%. ஆக்சிஜன் ரெண்டாவது அதிகமா இருக்கிறது. இது எவ்வளவு இருக்கு சார்? 21%. அப்போ 8 ஒரு 1 9, 7 ஒரு 2 9, கிட்டத்தட்ட 99% நைட்ரஜன் ஆக்சிஜனே இருக்கு காற்றுல. அப்ப இது இல்லாம
கார்பன் டை ஆக்சைடு. அப்போ 100%த்துல 99% போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 1% தான். அந்த 1%த்துல தான் மீதம் இருக்கக்கூடிய வாயுக்கள் நம்ம காற்றுல இருக்கு. அப்ப நைட்ரஜன் தான் அதிக அளவுல 78, ஆக்சிஜன் 21. மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 1%த்துல கார்பன் டை ஆக்சைடு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 0.03%, 0.03% தான் கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. ஓகேவா? அப்ப இந்த மூணுமே எவ்வளவு இருக்குன்றதும் தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு சதவீதம் நம்ம காற்றுல இருக்குன்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எக்ஸாம் பொறுத்தவரை அது முக்கியம். 7வது क्वेश्चन. The process of getting rid of waste by the living organisms is known as. லிவிங் ஆர்கனிசம்ஸ்னா உயிருள்ள பொருட்கள். நான் ஆல்ரெடி சொன்னேன். லிவிங் ஆர்கனிசம்ஸ்னா உயிருள்ள பொருட்கள், உயிருள்ளவர்கள். ஓகேவா? அந்த உயிருள்ள பொருட்களிடத்தில் இருந்து வெளியேறக்கூடிய வேஸ்ட், காலையில நம்ம பண்ணக்கூடிய காலை கடன் தான் மலம் கழிப்பது. அதற்கு என்ன பேருன்னு கேக்குறாங்க. இட்ஸ் எக்ஸ்கிரியேஷன்ஸ். எக்ஸ்கிரியேஷன்ஸ் வெளியே போகுது. தேவையில்லாத உடல் கழிவுகளை உடல்லே சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தா அது உடலுக்கு ரொம்பவும் கெடுதல் தான் தரப்போகுது. அதனால அந்த தேவையில்லாத உடல்ல இருக்கக்கூடிய உடல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுக்கு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்கிரியேஷன்ஸ். ஓகேவா? இதுக்கு மேல சொல்லணும்ன்ற விவரம் இல்ல, நீங்களே புரிஞ்சுட்டு இருப்பீங்க. அடுத்தது, the layer of an hair around the earth is. பூமி இருக்குன்னா பூமிக்கு மேல பல லேயர்ஸ் இருக்கு. அதுல காற்று என்பது இங்க தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் லேயருக்குள்ள தான் இருக்கும், வளிமண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு பேர் என்னன்னா அட்மாஸ்பியர். காற்று இருக்கக்கூடிய அந்த ஒரு படலத்துக்கு பேர் என்னன்னா வளிமண்டலம். அதற்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? அட்மாஸ்பியர். அடுத்தது 9வது கேள்வி. Aquatic habitat is. habitatனாலே ஒரு வாழக்கூடிய இடம். அப்ப தண்ணீர், aquaticனா என்னன்னு பாத்தீங்கன்னா வாட்டர். அப்ப வாட்டர்ல எதெல்லாம் வாழும்? வாட்டர்லனா the habitat of plants and animals that lives in water. aquatic habitat தண்ணீரில இருக்கக்கூடிய அந்த ஒரு இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எந்த ஒரு மரமோ அல்லது செடியோ எந்த ஒரு விலங்கினமோ அது வந்து தண்ணீரில வாழக்கூடியதோ அதை தான் வந்து aquatic habitat ன்னு சொல்லுவாங்க. அப்ப A option is the right answer. அப்ப வாட்டர்ல இருக்கக்கூடியது எல்லாமே அக்வாட்டிக் ஹேபிடேட்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல நான் உனக்கு இன்னொரு விஷயமும் சொல்றேன். நம்ம நாட்டுல நேஷனல் அனிமல் என்னன்னு கேட்டீங்கன்னா டைகர்னு சொல்லுவீங்க. நேஷனல் ஃபிளவர் எதுன்னு கேட்டீங்கன்னா லோட்டஸ்ன்னு சொல்லுவீங்க. நேஷனல் பேர்ட் எதுன்னு கேட்டீங்கன்னா பீகாக், மயில்னு சொல்லுவீங்க, தாமரைன்னு சொல்லுவீங்க, எல்லாம் சொல்லுவீங்கல்ல. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நேஷனல் அக்வாட்டிக் அனிமல்னு ஒன்னு இருக்கு. ஓகேவா? அதையும் நாளைக்கு क्वेश्चनல வைக்கலாம். நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் அப்படின்னா தண்ணீரில் வாழக்கூடிய எது வந்து தேசிய விலங்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இட்ஸ் எ ரிவர், கேங்கஸ் ரிவர் டால்பின். கேங்கஸ் ரிவர் டால்பின். நான் வெறும் டால்பின் சொல்லி முடிச்சிருக்கலாம். வெறும் டால்பின் தான், டால்பின் தண்ணியில தான் இருக்கு. அப்ப டால்பின் தான் தண்ணியில் இருக்கக்கூடிய தேசிய விலங்கு அப்படின்னு அறியப்படுகிறது. ஆனா நான் வெறும் டால்பின் சொல்லி முடிச்சிருக்காம நாளைக்கு நாளை பின்ன உனக்கு எக்ஸாம்ல ட்விஸ்ட் வைக்கிறேன்ற பேர்ல இட்ஸ் எ கேங்கஸ் ரிவர் டால்பின், இட்ஸ் எ யமுனா ரிவர் டால்பின், இட்ஸ் எ பிரம்மபுத்திரா ரிவர் டால்பின் அப்படின்னு ரிவர்லயே நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படுத்திட்டாங்கன்னா அதுலயும் நம்ம மாணவர்கள் தடுக்க விடக்கூடாதுன்றதுனால தான் தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கேன். இட்ஸ் எ கேங்கஸ் ரிவர் டால்பின். சோ நேஷனல் அக்வாட்டிக் அனிமல் வந்து கேங்கஸ் ரிவர் டால்பின். 10வது, breathing is the part of the process which is known as. breathing அப்படினாலே சுவாசிக்கிறது. சுவாசித்தல் அப்படின்றது என்னன்னு கேக்குறாங்க. அதோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் a respiration. சுவாசித்தல்ன்றது ரெஸ்பிரேஷன். நம்ம உடல்ல 11 வகையான சிஸ்டம்ஸ் இருக்கு. 11 types of systems. muscular system, nervous system, skeleton, அந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருக்கு. பிளட் சர்க்குலேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரேஷன் சிஸ்டம், ரெஸ்பிரேஷன் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. அப்ப அதுல சுவாசித்தலுக்கு முக்கிய பயன்பாடா இருக்கிறதுக்கு பேர் வந்து ரெஸ்பிரேஷன் சிஸ்டம். சோ அதோட பேர் என்னன்னு கேக்குறாங்க. ரெஸ்பிரேஷன் இஸ் த ரைட் ஆன்சர். சோ 11th question, sea animals intake oxygen with the help of. நான் இப்பதான் சொன்னேன் மீன்கள். sea animalsனாலே மீன்கள். மீன்கள் தானே சீல இருக்கிறது. கடல்ல இருக்கக்கூடியதெல்லாம் மீன்கள் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அது இன்டேக் ஆக்சிஜன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஒரு மண்புழு எதன் மூலமா ஆக்சிஜனை உள்ள எடுத்துக்கொண்டு பாத்தீங்கன்னா ஸ்கின். அப்ப மீன் எதன் மூலமா எடுத்துக்கொண்டு சொல்லியிருந்தா கில்ஸ், செதில்கள். அதேதான் ஆன்சர். இந்த இதுல சொன்ன அதே கொஸ்டின். சோ அதே 12வது கொஸ்டின் அதை வச்சே பேஸ் பண்ணி வந்திருக்கு பாரு. சரி, சி அனிமல் வந்து கில்ஸ்ல எடுத்துக்குதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனா sea animals like dolphins, whales. dolphin na
தெரியும் உங்களுக்கு எல்லாமே. வேல்னா அதுவும் ஒரு மீன் வகை. அப்ப ரெண்டு மீன் வகையுமே do not have gills. அதுல செதில்களே இல்லையே. மீன்களுடைய செதில் பகுதினாலே மீன் அழகா வரைஞ்சிருந்தாலே தெரியுமா, இங்க இருக்கிறது தான் செதில் பகுதி. அந்த ரெண்டு மீன்களுமே செதில்கள் இல்லையே, அப்ப அது எதன் மூலமா சுவாசிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா தானே, கேக்குறது நியாயம் தானே. மீன்கள் செதில்கள் மூலமா சுவாசிக்கும் சொல்லிட்டீங்க. இதே நேரத்தில் இந்த டால்பினும் சரி, இன்னொன்னு என்ன சொன்னாங்க, வேல், ரெண்டுமே வந்து மீன் இனத்தை சேர்ந்தது தான். அதுவும் மீன் இனத்தில் உள்ள பாலூட்டி வகையை சேர்ந்தது. மீன்கள் அனைத்துமே பாலூட்டி வகையை சேர்ந்தது கிடையாது. பாலூட்டினா மேமல்ஸ். அப்போ மீன்கள் இனத்துல உள்ள மேமல்ஸ் வந்து எது எதுன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு டால்பின், இன்னொன்னு வேல். இது ரெண்டுத்துக்குமே கில்ஸ் இல்லையே. அப்ப அது என்ன பண்ணுனா, நீங்க எல்லாத்துலயும் பார்த்திருந்தா தெரியும், டால்பின்ன்ற அந்த பெரிய மீனுக்கு மேல இந்த இடத்துல ஒரு ஓட்டர் இருக்கும். இது வழியா தான் தண்ணி வரும். தண்ணியை வந்து இது பண்ணும். அப்ப அது கடல் பரப்புல மேல போயிட்டு அப்படியே சுவாசிக்கும் சொல்லுவாங்க. அப்போ nostrils or blowholes அப்படின்னு சொல்லுவாங்க. நாஸ்ட்ரில்னா நமக்கு இப்ப இந்த மூக்குல இருக்கக்கூடிய இந்த பகுதியை தான் நாஸ்ட்ரில்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் டால்பினுடைய தலைப்பகுதியிலும் ஒரு சின்னதா ஒரு ஓட்டம் இருக்குமா, அது பேர் blowhole இல்லைன்னா நாஸ்ட்ரில்னு சொல்லுவாங்க. அதன் மூலமா தான் டால்பின் ஆகட்டும் அல்லது வேல் ஆகட்டும் என்ன பண்ணுதான், சுவாசிக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்தது 13வது क्वेश्चन, the stems of the plants of ponds or lakes are. ponds அப்படின்னா குளம், பான்ஸ்னா குளம், லேக்ஸ் அப்படின்னா ஏரி. அப்ப குளம் மற்றும் ஏரியில் உள்ள தாவரங்கள் அதனுடைய ஸ்டெம்னா தண்டுகள் எப்படி இருக்கும். அப்ப குளம் மற்றும் ஏரியில் உள்ள தாவரங்களின் தண்டுகள், the stems of the plants of ponds or rivers அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். பான்ஸ்னா குளம், ரிவர்னா ஏரி, சாரி லேக்னா ஏரி. அதோட இது எப்படி இருக்கும் அப்படின்னா, நமக்கு நல்லா தெரியும், தாமரை மலர்ந்தது, தாமரை மலர்ந்தது. தாமரையுடைய தண்டு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வந்து எப்படி இருக்கும்னா லைட்டா இருக்கும், டக்குன்னு பிச்சிடலாம், ஹாலோவா இருக்கும், உள்ள வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். ஹாலோ அண்ட் லைட், இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. 14th क्वेश्चन, the Doppler's effect is applicable for. Doppler உடைய விதி எதற்கு பயன்படுது அப்படினாலே, பேசிக்கா Doppler's உடைய தியரி எடுத்து படிச்சு பாருங்க. Doppler's effect is applicable for only a sound waves only. ஒலி, இந்த ஒலி இல்ல, பிரைட்டா இருக்குன்னா அந்த ஒலி இல்ல, பேசக்கூடிய இந்த ஒலிக்கு மட்டும் தான் டாப்லருடைய எஃபெக்ட் பயன்படுது. அப்ப சோர்ஸ்ல இருந்து அப்சர்வர், இப்ப நான் பேசி உனக்கு கேக்குதுன்னா இந்த சோர்ஸ்ல இருந்து அப்சர்வர் கிட்ட எவ்வளவு அந்த ஸ்பெக்ட்ரம் உடைய வேவ், அந்த ஃப்ரீக்வென்சி எவ்வளவு போகுது அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்கு தான் டாப்லருடைய எஃபெக்ட் பயன்படுது. அடுத்தது டெசிபல். இப்பதான் பேச்சை பத்தி பேசணும். நான் பேசுறது உனக்கு கேக்குதுன்னு சொன்னேன், இது ஃப்ரீக்வென்சி. இதுவே வந்து இன்னொரு டேர்ம்ஸ்ல வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா டெசிபல். அப்போ நம்மளுடைய சவுண்ட் லெவல், நம்ம பேசுறோம் பாரு, அந்த சவுண்ட் லெவலை மெஷர் பண்றதுக்கு பேரு டெசிபல். இப்போ நான் பேசி உனக்கு கேக்குதா, உனக்கு நார்மலா கேக்குதுன்னா you have a normal hearing, உனக்கு நல்லா கேக்குது பாப்பா, நீ நார்மலா தான் இருக்க. இதே கேட்கல அப்படின்னா உனக்கு காது கேளாதது இருக்கு, அது வந்து டெசிபல்ல தான் மெஷர் பண்ணுவாங்க. இவ்வளவு டெசிபல் சவுண்ட் தான் இவரால உணர முடியுது. அப்ப இந்த டெசிபல்ன்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துனா, சவுண்ட் லெவலை மெஷர் பண்றதுக்காக உணரப்படுது. அதே நேரத்தில் நார்மல் மேனோட ஆடியபிள் ரேஞ்ச் இன் ஃப்ரீக்வென்சி, ஒரு நார்மல் மனுஷன் அவனுடைய ஆடியபிள் ஃப்ரீக்வென்சி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ். சோ இந்த 20 கிலோ ஹெர்ட்ஸ் இப்படியும் எழுதுவாங்க. ஓகேவா, 20,000 ஹெர்ட்ஸ்னு எழுதுவாங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். நான் இந்த 3 ஜீரோவை சுருக்கி தான் கேன்னு எழுதிட்டேன். ஓகேவா, அப்ப 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரையும் தான் ஒரு நார்மல் மேனோட ஆடியபிள் ஃப்ரீக்வென்சி இருக்கும். அது 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ்னு கூட சொல்லலாம். ஓகேவா, சோ இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், அந்த क्वेश्चंसக்கு படிச்சுக்கோங்க. அடுத்து 16th क्वेश्चन, the efficiency of the petrol engine is approximately எவ்வளவு இருக்கும்னு கேக்குறாங்க. efficiency of the petrol engine is approximately 25%. அப்ப பெட்ரோல்ல யூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின்ஸ்லாம் 25% efficiency கொடுக்கும். இதே டீசல் கேட்கலாம்ல. அடுத்தது சார் பெட்ரோல் சொல்லிட்டீங்க, டீசல் சொல்லுங்கன்னா டீசல் வந்து 40% இருக்கும் ஏறத்தாழ. ஓகேவா, டீசல்ல பாதி தான் பெட்ரோல். அடுத்தது, 2 thin blankets are warmer than single of same thickness as the 2 because. So question என்னன்னு புரியல அப்படின்னா, முதல்ல என்னென்ன வார்த்தை சொல்றாங்க. 2 thin blankets. blankets அப்படின்னா போர்வை. போர்வை எப்பமா போத்துற, குளிர்காலம் இப்ப முடிய போதில்லை, இப்பதான் சார் போத்தி தூங்குற, அதுக்கப்புறமா ஃப்ரீ மேன் அப்படின்னுவீங்களா, அந்த மாதிரி 2 thin blankets, ரொம்ப மெலிசா இருக்க போர்வை 2 போத்திக்கிட்டாதான் எனக்கு குளிர் போதா, 1 போடுறதுக்கு பதிலா, சிங்கிள் போடுறதுக்கு பதிலா. அப்ப மெலிசா போர்வை இருக்கு, ஒரு போர்வை போத்தின்னு போத்துனா ஐயோ குளிர் பத்தலடா, இன்னொன்னு எடுத்து போத்து அப்படின்னு போத்துறேன். அப்ப 2 போர்வை போத்துனாதான் குளிர் அடங்குது. வார்மர்னா கொஞ்சம் சூடா இருக்கு, அப்பதான்
ஒரு போர்வையை போத்துறதுக்கு பதிலா 2 போர்வை போத்துறதா கொஞ்சம் சூடா இருக்குன்னா அப்ப அங்க என்ன நடக்குது அப்படின்னா air is enclosed. காற்று வருவதை அது தடை செய்யுது. வெளியில இருந்து அந்த குளிர் காற்று வருவதை அந்த ஒரு போர்வையா இருந்ததுனால ஒரு போர்வையினால தடை செய்ய முடியல, 2 போர்வையா போத்தும்போது அந்த 2 போர்வை தடை செய்யக்கூடிய ஒரு காரணத்தினால நமக்கு என்ன ஆகுது? வார்மர், கொஞ்சம் சூடா இருக்கு. அடுத்தது 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு, நியூட்டன் அப்படினாலே யாருடைய யூனிட்? இவரு SI யூனிட், ஃபோர்ஸ், விசை. ஃபோர்ஸினுடைய SI அலகு தான் என்ன? நியூட்டன். அப்போ ஒரு ஃபோர்ஸை வந்து எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா நியூட்டன்ல மெஷர் பண்ணுவாங்க. இது ஒரு क्वेश्चन. அப்போ 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு how many dynes அப்படினு கேக்குறாங்க. இட்ஸ் 105 dynes. எக்ஸாக்ட்டா you want to search in கூகுள்ல சர்ச் பண்ணீங்க அப்படினா 1 நியூட்டன் இஸ் ஈக்குவல் டு 1 lakh dynes ன்னு காமிக்கும். இங்க 105 dynes ன்னு ஆன்சர் கீழ கொடுத்திருக்காங்க, அது எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? 18 19 The permanent magnet is made from which one of the following substance? Permanent magnet na நிலையான காந்தம். அப்ப சாஃப்ட் அயன் இங்க சொல்றோம்ல, இதுக்கு தமிழ்ல வந்து தேனிரும்புன்னு சொல்லுவாங்க. தேனிரும்பு. இந்த சாஃப்ட் அயன் வந்து காந்தமா இருக்காது, ஆனா அதுல கரண்ட்டை செலுத்துறது மூலமா அது காந்தகமா மாறும். சாஃப்ட் அயன் இஸ் ஒரு இரும்பு துண்டு. இதுல நான் கரண்ட் கனெக்ஷன் கொடுத்து இது வழியா கரண்ட் போச்சுன்னா அது ஏதாச்சும் ஒரு பொருளை என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும், கந்தகமா மாறி. அதனால இது பெர்மனன்ட் மேக்னெட் கிடையாது. அது கரண்ட் கொடுத்தாதான் மேக்னெட்டாவே மாறும். அப்ப பெர்மனன்ட் மேக்னெட்னா ஒரு நிலையான காந்தகம். எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ்னால உருவாக்கப்பட்டிருப்பாங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச சப்ஜெக்ட் இஸ் ஃபெரோமேக்னெட்டிக். இரும்பின் மூலமா தான் அதுவும் உருவாயிருப்பாங்க. ஃபெரட்னாலே இரும்பு, அந்த இரும்பு கூட மேக்னெட்டிக் பிரின்சிபல் சேர்ந்து தான் அந்த ஒரிஜினல் கந்தகமே உருவாகும். அப்ப ஃபெரோமேக்னெட்டிக் இஸ் த கரெக்ட் ஆன்சர், தேனிரும்பு. 20வது லாஸ்ட் क्वेश्चन, ஹைக்ரோமீட்டர் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஃபார் மெஷரிங். ஹைக்ரோமீட்டர் எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேக்குறாங்க. the amount of water vapor in the atmosphere. The amount of water vapor in the atmosphere. நம்மை சுற்றியுள்ள வளிமண்டலத்தில் எவ்வளவு ஈரப்பதம் இருக்கு. இப்ப பனிக்காலம் இருக்குமா, பனிக்காலத்துல காலையில வெளியில போயிட்டு நம்ம ஒரு பைக் ரைடிங் போகும்போது நம்ம மேல சில்லுன்னு காத்து பட்டு இங்க தண்ணியாவே மாறிடும். அப்ப ஈரப்பதம் காற்றுல அதிகமா இருக்கு. இதே வெயில் காலத்துல போய் அப்படி சொல்லு பார்க்கலாம், ஈரம் வந்துச்சு சார். எப்படி? நான் ஓடி போய் வேர்வைதான் சார் வந்துச்சு. அப்பயும் ஈரம் வரும், இப்பயும் ஈரம் வரும். இது குளிர்காலத்துல நார்மலா இருக்கக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம். ஓகேவா? அப்ப வெயில் காலத்துல ஈரப்பதம் கம்மியா தான் இருக்கும். சோ அந்த மாதிரி அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை மெஷர் பண்றதுக்கு தான் ஹைக்ரோமீட்டர்ஸ் வந்து பயன்படுது. So the amount of water vapor in the atmosphere, one of the important question, please note it down. ஓகேவா? ஏதாவது ஒரு ஸ்லாட்ல கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. So guys, இன்னைக்கு இது புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஈஸியா புரிஞ்சிருக்கும். இன்னும் ஒரு சில क्वेश्चंस தான் முடிச்சிட்டா நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இணைந்திருங்கள் ராணுவ வீரர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.